வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாத்து வச்சு ஒரு அருமையான டிஷ் தான் பண்ண போறோம். என்ன டிஷ்னா இது வரைக்கும் பண்ணாத வாத்திலே தந்தூரி பண்ண போறோம் நண்பர்களே. முடிந்ததை செய் முடியும் வரை செய். இன்னைக்கு இதை தான் நம்ம கிரில் பண்ண போறோம். நான் கிரில் எப்படி பண்றேன்னு பார்த்து அலசிக்கிறோம். இப்போ தந்தூரிக்கு அப்படியே லைட்டாக அறுத்து வச்சுக்கிற போகிறோம். அப்போ தான் மசாலா பொடி வந்து உள்ளே ஏற போகுது. இப்போ வந்து தந்தூரிக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து மசாலா வகையை சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சீரக பொடி, அடுத்து மல்லி பொடிப்பா, அடுத்து காஷ்மீர் சில்லி பொடிப்பா, அடுத்து தந்தூரிக்கு தேவையான தந்தூரி மசால்ப்பா, அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்க போகிறோம்ப்பா, 50 கிராம் தயிர்ப்பா, அடுத்து 2 முட்டை சேர்த்துக்கிறோம்ப்பா, மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் விட்டுக்கிறோம். நல்ல பதத்தில் இருக்குப்பா. இப்படி பதத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து தந்தூரியில் வந்து நல்லா சேர்ந்து நிற்கும். பாருங்கள், கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் தான் சரியான பதம். அப்படியே வந்து வாத்தில் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வாத்தில் சேர்த்துக்கிறோம். மசாலா பொடி நல்லா தடவி நல்லா ஆயிடுச்சுப்பா. இது ஒரு 1/2 மணி நேரம் மசாலா பொருள் ஊறுச்சுன்னா அப்படியே தந்தூரி ஏற்றிடலாம்ப்பா. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. மசாலா நல்லா ஊறிடுச்சு. வாத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். லைக் பண்ணுங்க நண்பா, ஷேர் பண்ணுங்க.